அனைவருக்கும் வணக்கம். பேங்க்ல எவ்வளோ பணத்தை கேஷா டெபாசிட் பண்ணலாம்? எவ்வளோ பணத்தை கேஷா டெபாசிட் பண்ணா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸை தவிர்க்கிறது எப்படி? பேங்க்லேருந்து எவ்வளோ பணத்தை கேஷா வித்ட்ரா பண்ணலாம்? எவ்வளோ பணத்தை கேஷா வித்ட்ரா பண்ணா டிடிஎஸ் பிடிப்பாங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிப்பாங்க? அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீரோ டேக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஆடிட்டர் மகாதேவன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படியோ அல்லது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படியோ அல்லது ஆர்பிஐ விதிமுறைகளின் படியோ ஒரு நபர் பேங்க்ல இவ்வளோ தான் கேஷாக டெபாசிட் பண்ணலாம் அல்லது இவ்வளோ தான் கேஷாக வித்ட்ரா பண்ணலான்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எவ்வளோ வேண்டுமானாலும் கேஷாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்யலாம். அதே போல் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை முழுவதையும் நீங்கள் கேஷாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நிதியாண்டில், அதாவது ஒரு வருடத்தோட ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையிலான 12 மாத காலத்தில் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் அல்லது அதற்கு மேலே கேஷாக டெபாசிட் பண்ணாலோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டில் 50 லட்சம் அல்லது அதற்கு மேலே கேஷாக டெபாசிட் பண்ணாலோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய பேங்க் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க்ல எவ்வளவு கேஷாக டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் எவ்வளவு இன்கம் காமிச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது, அதற்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் விளக்கம் கேட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் சரியான முறையில் விளக்கம் கொடுக்கணும். அதுவும் தகுந்த ஆதாரங்களோட விளக்கம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளே அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் விளக்கத்தை கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் மாத சம்பளம் வாங்குபவராக இருந்தால் பெரும்பாலும் அதிகமாக கேஷ் டெபாசிட் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மாத சம்பளம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேரடியாக கிரெடிட் ஆகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் 10 லட்சமோ அல்லது அதற்கு மேலே உள்ள அமௌண்ட்டையோ கேஷாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பணத்துக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு விளக்கம் கேட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கிற டைம் லிமிட்டுக்குள்ளே கொடுக்கணும். உதாரணமாக அந்த பணம் உங்களுக்கு யாராவது கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்க, அவங்களுடைய பேன் நம்பர் என்ன, இல்லை வேறு யார்கிட்டையாவது கடனாக வாங்கி அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தை யார் கடனாக கொடுத்தாங்க, அவங்களுடைய பேன் நம்பர் என்ன, அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்றத நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதுலேருந்து வந்த பணத்தை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி விற்றதுக்கான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது எதுவுமே இல்லை, எனக்கு விவசாய நிலம் இருக்குது, அதிலிருந்து வர வருமானத்தை தான் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா விவசாய நிலம் இருக்கிறதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் விவசாயம் பண்ணதுக்கான ப்ரூஃபையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால், அதாவது ஒரு மளிகை கடையோ அல்லது ஒரு காய்கறி கடையோ அல்லது ஒரு பேக்கரியோ அல்லது ஒரு 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடையோ ஒரு ஹார்ட்வேர் ஷாப்போ அல்லது ஒரு டாய் ஷாப்போ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் பெரும்பாலும் கேஷாக தான் நடக்கும். அந்த கேஷை நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் தான் உங்களால் மறுபடியும் பர்ச்சேஸே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்கிற கேஷ் 50 லட்சம் அல்லது அதற்கு மேலே போச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போது நீங்கள் இந்த பணம் உங்களுக்கு சேல்ஸ் மூலியமாக தான் வந்தது அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், பர்ச்சேஸ் பில், சேல்ஸ் இன்வாய்சஸ் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் டெபாசிட் பண்ண கேஷுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷனோ சரியான எவிடன்ஸோ கொடுக்க முடியலை அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மொத்த கேஷையும் அன்எக்ஸ்பிளைன்ட் அசட்னு சொல்லி அதுக்கு 60% டேக்ஸ் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 25% சர்சார்ஜ், மேலும் இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. இதனால் நீங்கள் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலை அப்படின்னா சில சமயங்களில், உதாரணமாக ஒரு 10 லட்சத்துக்கு உங்களால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலை அப்படின்னா 10 லட்சத்துக்கும் அதிகமாகவே டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, இந்த நோட்டீஸ் வராமல் தப்பிக்க முடியுமா, அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். இதுவரை கேஷ் டெபாசிட் பற்றி பார்த்தோம், இனிமேல் கேஷ் வித்ட்ராவல் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் முழுவதையும் கேஷாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வருடத்தில் நீங்கள் கேஷாக வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டு 1 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்கள் பேங்க்கே 2% டிடிஎஸ் பிடிச்சி அந்த அமௌண்ட்டை உங்களோட பேனில் கட்டிடுவாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்லேருந்து மட்டும் இல்லை, டிடிஎஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா,
ஒரே பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் 2 அல்லது 3 பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான். உதாரணமாக நீங்கள் ஒரு 12 லட்சம் கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும்னா அதை ஒரே பேங்க்கில் பண்ணாமல் 2 அல்லது 3 பேங்க்கில் பிரித்து டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களோட கேஷ் டெபாசிட் 10 லட்சத்தை தாண்டாது. பேங்க்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போகாது. அதே போல் ஒரே பேங்க்கில் 1 கோடி ரூபா வித்ட்ரா பண்ணாமல் 2 அல்லது 3 பேங்க்கில் பிரித்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுடைய கேஷ் வித்ட்ராவல்ஸ் 1 கோடியை தாண்டாது. ஸோ டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. இதுவரை இந்த வீடியோவில் கேஷ் டெபாசிட் பண்ணால் எப்படி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருது, கேஷ் வித்ட்ரா பண்ணால் எவ்வளோ டிடிஎஸ் பிடிப்பாங்க, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்லேருந்தும் டிடிஎஸ்லேருந்தும் தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இன்கம் டேக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. ஜீரோ டேக்ஸோட அடுத்த வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆடிட்டர் மகாதேவன்.